வணக்கம். இன்று ஜனவரி 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, மும்பை மற்றும் நவி மும்பை இடையே ரூபாய் 17,843 கோடியில் உருவான அடல் சேது கடல்வழி பாலம் திறப்பு நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவின் மிகப்பெரிய மைல்கல் சாதனை என்று பெருமிதத்துடன் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை மற்றும் நவி மும்பைக்கு இடையே இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல்வழி பாலத்தை நேற்று திறந்து வச்சுருக்காங்க. அதற்கு பேர் அடல் சேது அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே மிக நீளமான கடல்வழி பாலமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அடல் சேது பாலத்தை பிரதமர் நேற்று திறந்து வச்சுருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எந்த கடலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அரபிக்கடலில் 22 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மும்பை சிவ்ரி பகுதியில் இருந்து தொடங்கி நவி மும்பை புறநகரான சிர்லேவில் முடிவடைகிறது அப்படிங்கிற முக்கியமான இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அப்படின்னு சொல்லி, டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அப்படின்னா துறைமுக இணைப்பு பாலம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் துறைமுக இணைப்பு பாலம் அப்படின்னு. இப்போ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக நீளமான கடல்வழி பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா அடல் சேது. இது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த இரு நகரங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, மும்பை மற்றும் நவி மும்பைக்கு இடையே. இது எந்த கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல். இது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 22 கிலோமீட்டர் அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விருதுகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிறந்த வகையில் தமிழ் தொண்டு ஆற்றி வரும் பால முருகன் அடிமை சுவாமிகளுக்கு திருவள்ளுவர் விருது அப்படிங்கிற செய்தியை மெயினாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான வகையில் தமிழுக்கு தொண்டாற்றி வரும் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுக்கான அண்ணா, காமராஜர், பாரதியார், பாரதிதாசன், திருவிக்கா, கி. ஆப்பை, விஸ்வநாதம் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்ன விருதுன்னு பார்க்கலாம். முதல்ல திருவள்ளுவர் விருது மெயினாக பார்த்தோன்னா இந்த முருகன் அடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு சிறந்த பங்காற்றியதற்காக இந்த பாலமுருகன் அடிமை அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, அண்ணா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தமடை பரமசிவத்துக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் அண்ணாவின் முதன்மை தொண்டராக இருந்ததால் இவங்களுக்கு அண்ணாவோட விருது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேரள அரசின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம் பெறும் அளவுக்கு கவிதை படைத்த கவிஞர் பழனி பாரதிக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டிருக்கு. மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பழனி பாரதி. அவங்க பேர்லேயே பாரதிங்கிற பேர் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். அடுத்து 92வது வயதிலும் தமிழ் பணியாற்றி வரும் எழுச்சி கவிஞர் முத்தரசனுக்கு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் முத்தரசன் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஜெயசீலன் ஸ்டீஃபனுக்கு தமிழ் தென்றல் திருவிக்காவோட விருது வழங்கியிருக்காங்க. நிறைய ஆவணங்களை தகவல்களை திரட்டி வரலாற்று நூல்களை எழுதியமைக்காக சோழமன்ற கடற்கரை முழுமையாக ஆராய்ச்சி செய்தவருமான பேராசிரியர் எஸ். ஜெயசீலனுக்கு தமிழ் தென்றல் விருது வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிதாக கற்கும் வகையில் பாடலாக தந்த ரா. கருணாநிதிக்கு முத்தமிழ் காவலர் கி. ஆப்பை விஸ்வநாதம் விருது வழங்கியிருக்காங்க. கி. ஆப்பை விஸ்வநாதம் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா. கருணாநிதிக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ விருதுகள் பற்றி அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தோன்னா, பொது அறிவு பகுதியில் பொன்மொழிகள் அன்றைக்கி ஒரு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல் திருக்குறளை பற்றி அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. இதில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
வையத்தில் இல்லற இயல்புடன் சிறந்து வாழ்பவன் கடவுள் தன்மையில் வைத்து மதிக்கப்படுவான் அப்படிங்கிற செய்தியை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு கூற்றை கொடுத்துட்டு, அதாவது வையத்தில் இல்லற இயல்புடன் சிறந்து வாழ்பவன் கடவுள் தன்மையில் வைத்து மதிக்கப்படுவான், அப்படி இந்த கூற்றை கீழ்காணும் கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் திருவள்ளுவர். கூட புக்கில் இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி முக்கியமான கூற்றுகளை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து பொது அறிவு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா தாராபூர் அணுமின் நிலையம் ஆகும். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் 1969ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்கா மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் உதவியுடன் கட்டப்பட்டு இது இந்திய அணுசக்தி கழகத்தால் இயக்கப்படுகிறது. ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா முதலாக செயல்பட்ட அணுக்கரு அடிப்படையிலான மின்சாரம் தயாரிக்கும் ஆலை இதுவாகும். தற்பொழுது இங்கு 4 ஆலைகள் உள்ளன. இது அப்படியே எக்ஸாம்பிள் பாருங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இந்த மிகப்பெரிய ஆலைகள் நிலையங்கள்லாம் பற்றி பொறுத்துகையிலையோ இல்லை அது தொடங்கப்பட்ட வருடத்தையோ இல்லை அதோட தலைமையகத்தை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த அணுமின் நிலையம்ங்கிறது சமீபத்தில் நிறைய இடத்துலையே கேள்வி கேட்டு வராங்க. இந்தியாவிலேயே முதல்ல அணுமின் நிலையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபூர் அணுமின் நிலையம். எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம், 1969. இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அணுமின் நிலையத்தோட தலைமையகம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ பாபா அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அந்த பேரில் அது இயங்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ரஷ்யாவோட டையப்போட மற்றும் அமெரிக்காவோட கூட்டணியோட தான் இந்த அணுமின் நிலையங்கள்லாம் நிறைய இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் உதவியுடன் தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அணுக்கரு அடிப்படையிலான மின்சாரம் தயாரிக்கும் முதல் ஆலையும் ஆசியாவிலேயே அணுக்கரு அடிப்படையிலான முதல் மின்சாரம் தயாரிக்கும் ஆலையும் இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் அணுசக்தி பற்றி நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அப்படிங்கிறது வாக்கெடுப்பை புறக்கணித்த ஒட்டுமொத்த கவுன்சிலர்கள் அப்படின்னா, இப்போ இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு யாருக்கு மேலே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மக்கள் வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு தலைவரையோ ஒரு மேயரையோ இல்லை பிரதமரையோ இல்லை முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கும் போது அங்கே தான் இந்த நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் வந்து கொண்டு வரப்படுது. ஏன் அப்படின்னா அந்த பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் வந்து சிறப்பாக செயல்படலைனாலோ இல்லை அவங்க மேலே களங்கம் விளைவித்தாலோ அவங்க மீது கொண்டு வரப்பட்டது தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். இது வந்து வெற்றி பெற்றால் அந்த தலைவர் வந்து பதவி விலக நேரிடும். ஸோ அந்த இதுக்கே வந்து களங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்கிறதுனால இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நேற்று திருநெல்வேலியில் தோல்வி அடைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அந்த கவுன்சிலர்கள் யாருமே அதில் பங்கு கொள்ளலை. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. இந்த நிலைமையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கூட்டத்தில் வந்து கவுன்சிலர் அது வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படிங்கிறத விட அதில் பங்கு பெறலைனாலே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துட்டு கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. சட்ட விதிகளின்படி அடுத்த ஓராண்டுக்கு கவுன்சிலர்கள் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததை அடுத்து இன்னும் ஓராண்டுக்கு வந்து கவுன்சிலர்கள் யாரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத சட்டத்தில் கூறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை நமக்கு சொல்ல வராங்க. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி நமக்கு இருக்கும். ஆனால் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு தலைவரையோ ஒரு மேயரையோ தேர்ந்தெடுக்கும் போது அவங்க மீது கொண்டு வரப்பட்டது தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அடுத்ததை பார்த்தோம்னா, ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை வெற்றி அப்படிங்கிற செய்தி. ஆகாஷ் ஏவுகணை நமக்கு ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் NG அப்படிங்கிறது நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தலைமுறை ஆகாஷ், அதாவது புதுசாக மாடிஃபை பண்ணப்பட்ட கருவிகளோட இந்த சோதனைகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சோதனை எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இஸ்ரோவோட ராக்கெட்டு வந்து எங்கே
ஏவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேச மாநிலம். ஆனால் இந்த ஏவுகணைகள் ராக்கெட்ஸ் எல்லாமே ஆந்திர பிரதேசத்துலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவுவாங்க. இந்த ஏவுகணைகள் சோதனைகள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் தான் இந்த ஏவுகணைகள் சோதனை எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க.